வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கும் ஒரு சில கமெண்ட்ஸோட நான் வந்திருக்கேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதே சமயம் ஒரு சிலர் இன்ஃபர்மேஷன்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ராஜேஸ்வரி முருகன் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சிவானா சிஎம்எஃப் ஃபோன் ஒன் கண்டென்ட் கிரியேஷனுக்கு வாங்கலாமா? ஆக்சுவலாக கண்டென்ட் கிரியேஷனுக்கு நீங்கள் எந்த ஃபோன்னாலும் வாங்கலாம், மோஸ்ட்டாக பிரச்சனை கிடையாது. உங்களோட லைட்டிங் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் 10,000 12,000 இருக்கிற ஃபோன் கூட வாங்கி யூஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செட்டப்பை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோனில் நீங்கள் எடுக்கிற 1080p வீடியோவே சூப்பராக தான் இருக்கும், ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் சிஎம்எஃப் ஃபோனை சுற்றி இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது வந்து எப்பயாவது வரது தாங்க. நிறைய ஃபோன்ஸுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ரெட்மியாக இருக்கட்டும், இல்லாட்டி ரியல்மியாக இருக்கட்டும், ஓப்போ, ஒன் ப்ளஸ், ஏகப்பட்ட ஃபோன்ஸ் வந்து இந்த பிளாஸ்ட் ஸ்டோரிஸ்குள்ளே அண்ட் தெரியுது. லெஜண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சாம்சங் தான், நோட் 7. ஸோ அது வெடிக்காத இடங்களே கிடையாதுன்ற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ். அண்ட் ரெட்மி வந்து இதுக்கு முன்னாடி எல்லாருமே ட்ரோல் பண்ணுற அளவுக்கு டெட்மின்ற பேர்லாம் வாங்கின அளவுக்குலாம் இருந்திருக்கு, சரித்திரம் சொல்லும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சிஎம்எஃப் ஃபோன் ஒன்று வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ட்விட்டரில் மழை வந்துட்டு இருக்கு. அதை கூட நீங்கள் அட்டாச் பண்ணுறேன், இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் இதை பற்றி இன்னும் ஃபர்தராக டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பாருங்கள். ஏன்னா கிளியர் இன்ஃபர்மேஷன் இல்லை. சிஎம்எஃப் ஃபோன் ஒன்று வெடிச்சிருக்குன்றக்கே தவிர ஏன் வெடிச்சது, எப்படி வெடிச்சது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ரொம்ப தெளிவாக எனக்கு புரியல. கமெண்ட் செக்ஷனை படித்து பார்க்கும்போது எனக்கு சரியாக தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து நீங்கள் யாராவது ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா என்னென்னு சொல்லுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 13K 15Kக்கு இருக்கக்கூடிய ஃபோன்ஸை வச்சு கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான இண்டோர் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக பண்ணலாம். அவுட்டோரில் போய் வீடியோ எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்டெபிலைசேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஏரியாவில் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இண்டோரில் நீங்கள் ஒரு ஸ்டூடியோ மாதிரியான ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பட்ஜெட் ஃபோனாலேயே உங்களை வந்து நல்ல வீடியோ எடுக்க வைக்க முடியும். இதில் இன்னொன்று என்னென்னா, இன்னும் பெட்டரான மைக் ஒன்று, ஒரு டைப் சி ஒயர்டு மைக்கே வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து பட்ஜெட் ஃபோனே போதும் தான். அப்புறங்க இந்த ஃபோனில் பெசல்ஸ் இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக நீங்கள் இப்போ ஃபோனை பிடிச்சி யூஸ் பண்ணுறீங்களா, அப்போ சுற்றி இப்போ சைடில் இருக்கிற பெசல்ஸ் கூட விடுங்க, டாப் அண்ட் பாட்டமில் இருக்கிற பெசல் ஓரளவுக்கு மினிமலாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் இருக்கிற ஃபோன் ரொம்ப ரேரு. முன்னெல்லாம் வந்து உங்களுக்கு சோனி as well as ROG இவங்க எல்லாருமே வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க. பெசல் இருந்த வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் டச், அதுவும் கேமிங் மாதிரியான சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி மீடியா கன்சம்ஷனுக்கு ஃபோன் எப்படி பிடிக்கும் போதாக இருக்கட்டும், அப்போலாம் ஃபால்ஸ் டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருந்தது. பட் இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாகவே ஃபால்ஸ் டச் ஆகலாம். இந்நேரம் யாரெல்லாம் கர்வ்டு ஃபோன் 4-வே கர்வ்டுலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் கர்வ்டு ஃபோன்ஸ்லாம் கூட எப்படி இதை மினிமைஸ் பண்ணணுன்றதுக்கு அவங்க ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல டச் சென்சிட்டிவிட்டி எந்த அளவுக்கு லீஸ்ட்டாக கொண்டு போக முடியும், ஆக்சிடென்டல் டச் எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும், இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க. இருந்தாலும் பெசல்ஸோடு இருந்த ஃபோனுக்கும் பெசல் இல்லாமல் இருக்கிற இந்த ஃபோன்ஸ்க்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். முத்துக்குமார் அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி திஸ் ஒன் ஆர் நத்திங் ப்ரோ நெக்பேண்ட், நத்திங்கோட அதாவது சிஎம்எஃப் நெக்பேண்ட் ப்ரோ அது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது எதுக்குன்னா புல்லட்ஸ் Z2 ANCயா இல்லாட்டி நத்திங்கா அப்படின்னு தான். ரெண்டுமே நல்ல ப்ராடக்ட் தான் நெக்பேண்ட் ஆஸ்பெக்டில். ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா, நத்திங்கோட உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது சிஎம்எஃப்ல இன்னும் கொஞ்சம் பேஸ் பூஸ்டடாகவும் ஆடியோ குவாலிட்டியில் ஸ்லைட் டிஃப்ரென்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் பேஸ் பிரியராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து நத்திங் போயிடலாம். அதே சமயம் உங்களுக்கு நத்திங்கில் நத்திங் எக்ஸ் ஆப் மூலமாக நீங்கள் டியூன் பண்ண முடியும். இங்கே அதே சமயம் ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேமெலோடி ஆப் மூலமாகவும் நீங்கள் டியூன் பண்ணிக்க முடியும். ஸோ கஸ்டம் ஈக்குவலைசர்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி மாறும். ஸோ இது எல்லாமே இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயம் யஷ்வந்த் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. நான் வந்து சிஎம்எஃப் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒயர் தான் லைட்டாக பிஞ்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ Z2 ANC பெட்டராக இருக்குமா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு. இல்லை ஹைலைட் என்னென்னா, Z2 ANC அதே மாதிரி தான், ஐடென்டிக்கலுங்க. ஆக்சுவலாக ஒயர் குவாலிட்டி, அந்த பிளாஸ்டிக்கு, சிலிக்கானு இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் அந்த டெக்ஸ்சரில். ஆனால் மோர் ஓவர் ரெண்டுத்தையுமே சைட் பை சைடு வைக்கும்போது உங்களுக்கு பட்டோட டிசைன்லேருந்து ஒயர் வரைக்கும் எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சிஎம்எஃப்ல என்ன லைஃப் வந்திருக்கோ அதே மாதிரி தான் ஒன் ப்ளஸ்லேயும் வரும், அதே ஐடென்டிக்கல் யூசேஜுக்கு. மற்றபடி வந்து ஆடியோ குவாலிட்டின்னு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஒன் ப்ளஸ்க்கு ஆஃபர் போயிட்டுருக்கு, அதனால் ஒரு பெரிய ப்ளஸ் தான். அடுத்து என்னென்னா, இங்கே பாருங்களேன், சத்யபிரியன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு நல்ல டீட்டெயில் கொடுத்துருக்காரு. யூஸ்டு ப்ராடக்ட் மாடல் என்னென்னா, இதுக்கு முன்னாடி Z2 டிசைன் அண்ட் கனெக்டிவிட்டி 10 out of 10, சவுண்டு 8 out of 10, குவாலிட்டி ஒயர் போத் மாடல்ஸ் அசிங்கமாக திட்டிருக்கார் போல், சுத்தமாக நல்லா இல்லை, வாங்கி 8 மந்த்தில் கேபிள் ஒரு சைடில் அதான் பிஞ்சு போச்சு, யூஸ் கேஸ் கொஞ்சம் ரகடு, மோஸ்ட்லி இன் சன்னி டேஸ் 4 to 7 hours வச்சு அடிப்பேன், நல்லா தாங்கிச்சு. ஸோ அதுக்கெலாம் தாங்கிச்சு, இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியதாக தாங்க இருக்குது. ஒயர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நெக் பேண்டுக்கு வேலையே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நியாயமான பேச்சு. இப்போ எனக்கு ஒரு டவுட்டுங்க, யாரெல்லாம் நெக் பேண்ட் வாங்கி நீங்கள் நார்மலாக இருக்கிற அந்த கேபிளை வந்து அப்படியே பிரைடராக மாற்ற ட்ரை பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி எதாவது மாற்ற ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சிலர்லாம் ரெகுலராக இப்போ டியூவல் டிரைவர் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு நார்மல் ஒயர்ட் ஹெட்ஃபோனை 800 ரூபாய்க்கு வாங்கி அதை வந்து பிரைடராக மாற்றுறதுக்கு மேலே வந்து ஒரு கேபிள் வச்சு டைட்டாக பேக் பண்ணி
க்ளூ மாதிரி போட்டு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து அப்போ என்ன ஆயிடுதுன்னா கிட்டத்தட்ட அது பியறதுக்கான வாய்ப்பை ரொம்ப மினிமைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல? ஆனால் அப்புறம் யூஸ் கேஸ் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து Z2 மைக் குவாலிட்டி ஓகே, பட் ஃபங்க்ஷன் அவுட் சைடில் ஒயில் ரைடிங் இன் பஸ் விண்டு சவுண்டு மட்டும்தான் ப்ரோ கேட்கும், நான் பேசுகிறது கேட்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், இதுவே தான் Z2 ANC கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ Z2ஓட Z2 ANC போகும்போது இந்த ஆஸ்பெக்டில் ஃபோன் கால்ஸ்க்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் ஃபோன் கால்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி நெக் பேண்டில் பண்ணுறதா இருந்தால் மைக் வந்து கீழே இருக்கும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுறது பெட்டர்னா, உங்களோட ஷர்ட்டுக்குள்ளார அந்த கண்ட்ரோல்ஸ்க்காக அந்த பேண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூக்கி உங்கள் ஷர்ட் உள்ளே விட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வின் நாய்ஸாக அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா Z2 ANC இன்னும் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ மிக்ஸ் பொசிஷன் இன் கலரு, இட்ஸ் சூட்டபிள் ஃபார் நார்மல் யூஸரு, ஃபார் ரக்கடு கேபிள் போயிடும், பேட்டரி நல்லா தாங்கும், 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் 1 டே சாலிடாக தாங்கும், பேரிங்கு ஜஸ்ட் பட்டை பிரித்து போதும் கனெக்ட் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரிவ்யூங்க, குட்டி ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா இப்போ யாரெல்லாம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, நானும் ஆல்ரெடி இந்த கேபிள் பற்றி பேசியிருந்தேன், இப்போ நீங்களும் அழகாக சொல்லிட்டீங்க 8 மாதத்தில் பிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப கேஷுவலாக வீட்டில் மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வரும், 2 வருஷம் கூட வரும். பட் அவுட்டோர்லாம் எடுத்துகிட்டு போய் வெயிலையும் மழையிலையும் ஸ்வெட்லையும் அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரியான வியர் அண்ட் டியர் சைன்ஸ் பார்க்க தான் செய்வோம். அடுத்து என்னென்னா, ஹரிகரன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு நெக் பேண்ட் லவர், TWSோட எனக்கு அதான் பிடிக்கும். ஸோ ஃபார் ஐ பாட் 3 TWS, சவுண்ட் கோர், மிவி அண்ட் MI, பட் நத்திங் வாஸ் குட் ஃபார் மேக்ஸிமம் 6 months. பட் நவ் ஐ எம் யூசிங் CMF நெக் பேண்ட் ஃபார் பாஸ்ட் 1 year and still working good with my nothing phone one. But a suggestion will be like to helmets like Headfox or Aether helmet, inbuilt speaker and mic. If you guys travel a lot, want to attend a call while riding, I am using Headfox helmet and it's very comfortable for calls and listening music without any disturbance. ஆக்சுவலாக ஹெல்மெட்டில் இருக்கிறது வந்து ஒரு வகையில் பார்த்தா ஓகே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பிரச்சனை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ANC இஷ்யூஸ் மாதிரிலாம் ஃபீல் ஆகாதுங்க. உங்களுக்கு வந்து என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸும் கேட்கும், அதே சமயம் வந்து உங்களுக்கு மியூசிக்கும் கேட்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன, கேஷுவலாக லிசன் பண்ணணும், அதாவது ரைடு தான் நான் அதிகமாக போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது சூப்பர். கேஷுவல் லிசனிங் டைம் தான் அதிகம் அப்படிங்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. ஸோ பைக் ரைடு அப்போ தான் அதிகமான மியூசிக் கேட்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல ஐடியா. தேங்க்யூ ப்ரோ, நல்ல டீட்டெயில். அப்புறம் குட்டி பிரசாந்த் ப்ரோ, சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ராக்கு நவம்பர் மந்த்துக்கு ஆனால் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்திருக்கு, அப்டேட் பண்ணலாமா? எப்பயுமே அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்யூனிட்டி பேஜில் போய் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க, இந்த அப்டேட்னால ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு. அப்படி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா தாராளமாக அப்டேட் பண்ணலாம். எப்பயுமே வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது ப்ரோ. எல்லா ஃபோன்ஸுமே அப்டேட் வந்ததுமே ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். ஆனால் சப்போஸ் நிறைய டேட்டா இருக்குது, கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் என்னோட டே டு டே லைஃப் வந்து பாதிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெயின்மேன் அப்படிங்கிறவர் வந்து ஜியோ நெட்வொர்க் இல்லைனா BSNL 4G நெட்வொர்க் எடுக்குதுன்னா, ஜியோ 5G நெட்வொர்க் எடுத்த அங்கே BSNL நெட்வொர்க் இல்லையா, 2G நெட்வொர்க் கூட எடுக்க மாட்டேங்குது, அதனால் மட்டுமே ப்ரைமரி நம்பர் யூஸ் பண்ண முடியலை, என்னென்னு தெரியல, 2G நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது, ஏர்டெல் ஜியோ 4G 5G நெட்வொர்க் இருக்கா அந்த ஏரியாவில்? 4G 5G இருக்கிற ஏரியாவில் 2G கிடைக்கல. ஓகே, மெயின் சிட்டியில் BSNL 55 Mbps ஸ்பீடு டெஸ்ட்டில் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஓகே, ஆக்சுவலாக BSNL வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொபைல் டேட்டா நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இண்டோர்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருது. அதே சமயம் கரண்ட்டு போச்சுன்னா 3G 4G வர மாட்டேங்குது. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா OTP வரல அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். பட் இப்போதைக்கு வந்து நல்ல ஒரு சைன் தெரியுது. எப்படின்னா, இந்த 4G இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப காலமாக புளி வருது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நிஜமாவே வந்து 4G இம்ப்ளிமெண்டேஷன் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு. எங்கே போனாலும் மேக்ஸிமம் BSNL 4G கனெக்ட் ஆகுது இப்போது சென்னையில். ஸோ நீங்கள் யாராவது BSNL யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 4G எப்படி கனெக்ட் ஆகுது, 4G எந்தளவுக்கு கன்சிஸ்டண்டாக இருக்குது அவுட்டோர்ஸில் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இண்டோரில் திணறது அப்படிங்கிறது நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. அவுட்டோரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து மணிகண்டன் அப்படிங்கிற நண்பர் வந்து, யூடியூப்பில் ஓவராக ஆட்ஸ் வருது ப்ரோ, இதெல்லாம் ஆட்ஸ் வராமல் இருக்கிற மாதிரி எதுவும் மொபைல் இருக்கா, இருந்தால் சொல்லுங்கள். இதுக்கு நம்ம நண்பர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்களே ப்ரோ, என்னென்னா நீங்கள் பிரேவ் ப்ரௌசர் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களால் ஆட் வந்து பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து வீடியோ பார்க்க ட்ரை பண்ணிங்கன்னா ஓகே. இதே யூடியூப் ஆப் வழியாக பார்க்க ட்ரை பண்ணிங்கன்னா இந்த கஷ்டம் இருக்க தான் செய்யுது. அதுக்கு தான் வந்து இந்த யூடியூப் ப்ரீமியம்லேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஃபேமிலி பேக் போடும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. அதாவது மாதம் 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். மாதம் 50 ரூபா அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து யூடியூப் ப்ரீமியம் ஆஸ் வெல் அஸ் வந்து யூடியூப் மியூசிக் ப்ரீமியம் ரெண்டுமே வந்துடும். இன்கேஸ் இப்போ உங்கள் ஐடி சரியா, இப்போ நம்ம மணி ப்ரோட ஐடி அப்படின்னா, மணி ப்ரோட ஐடியை வந்து இப்போ அவரே செகண்டரி ஐடி ஒன்று வச்சிருக்காருன்னு வைப்போம். அந்த ஐடியில் வந்து இந்த ப்ரீமியம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவர் ஆட் பண்ணிக்கிறாரு. இந்த ஐடியை அவங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அவங்க ஃபோன்லேயும் இந்த செகண்டரி ஐடியை போட்டு கொடுத்தாங்கன்னா, அதன் மூலமாக எல்லாரும் வீடியோ பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
யூடியூப்பில் ஆட் வராது. ஸோ எல்லாருக்குமே ப்ரீமியம் ஆக்டிவேட் ஆகிடும். ஆனால் இந்த ஒரு ஐடியா தான் பிரைமரி ஐடியா யூஸ் பண்ணணும் யூடியூப் ஆப்பில். ஸோ அப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆட் வராது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னா, இப்போ 6 பேர் சேர்ந்து அந்த 299 அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது 50 ருபீஸ் பர் மந்த்து. இதில் இன்னொன்று என்னென்னா, செகண்டரி ஐடி மெயில் ஐடி தான் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஐடியை உங்கள் அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, தங்கச்சி, தம்பி, அண்ணா எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு ஐடியா எல்லாருக்குமே செகண்டரி ஐடியா எல்லாரோட ஃபோன்லேயும் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து எல்லாரும் யூடியூப்பில் ப்ரைமரி ஐடியா யூஸ் பண்ணும்போது யூடியூப் ப்ரீமியம் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ஏமாத்துற மாதிரியும் இல்லை, நம்ம வந்து எதுவும் மாடர்ன் ஆப் யூஸ் பண்ணல, இல்லாட்டி நம்ம எதுவும் திருட்டுத்தனமாக எதுவும் பண்ணல, நியாயமான முறையில் ஒரு சில அட்வான்டேஜஸை எப்படி என்ஜாய் பண்ணுறது அப்படின்னும் போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரியான ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆப்பிள் மியூசிக் கூட நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. ஆப்பிள் மியூசிக்கும் ஃபேமிலி எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அட் அ டைம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தர் வந்து அந்த ஃபேமிலியோட லீடராக இருந்த பாப்பில் அவங்க வந்து எல்லாரையும் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து அந்த ஆப்பிள் மியூசிக்கை என்ஜாய் பண்ண முடியும். ஓகேங்க, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு சில கமெண்ட்ஸோட சந்திப்போம். அதற்கு சிவபுரணி பார்க்கலாம். பாய்.